தயவு செய்து உங்ககிட்ட அதிகாரம் இருப்பது போல் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா பார்க்கின்ற பார்வையே வேறு விதமாக இருக்கும். யாராவது உங்ககிட்ட வந்து இதில் ரிஸ்கே இல்லை ஆனால் நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா அவங்க உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம். இல்லை அவங்களுக்கே தொழில் தெரியல அப்படிங்கிறது தான் அர்த்தம். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதுமையில் நிதி நலனை பற்றி பேசிட்டு வரோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதுமையில் நாம் செய்கின்ற 5 தவறுகளை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு தவறு என்ன அப்படின்னா, பலருக்கும் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம், என்ன இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் பேசுகிறேன். நாங்கள் பார்க்கின்ற கேஸ்கள் மூலமாக நாங்கள் இதை பேசுகிறோம், உரையாடுறோம் அப்படிங்கிறத கூட நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பிள்ளைகளை அதிகம் நம்புவது, பிள்ளைகளும் அதிகம் நம்பி அவசரமாக சொத்துக்களை அனைத்தும் அவர்களிடம் கொடுத்து விடுவது, தொழில் செய்தால் தொழிலை கொடுத்து விடுவது, வேறு ஏதாவது பணம் வரவு வந்ததுன்னா பென்ஷன்லாம் வந்ததை கூட பிள்ளைகிட்ட கொடுத்து அதன் பிறகு கஷ்டப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம முதல் தப்பு அப்படின்னு சொல்லலாம். தயவு செய்து உங்ககிட்ட அதிகாரம் இருப்பது போல் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா பார்க்கின்ற பார்வையே வேறு விதமாக இருக்கும். நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், குழந்தையாக இருக்கும்போது நம்மளை எல்லாம் எடுத்து கொஞ்சுவாங்க, வயதாக நம்ம குழந்தைகளாக மாறுவோம். ஆனால் அப்போ யாரும் நம்மளை எடுத்து கொஞ்ச மாட்டாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போவது உங்கள் பணம் மட்டும்தான். இது ரொம்ப ஒரு ரேடிக்கலான ஒரு விஷயமாக இருந்தாலும், குறிப்பாக நம்ம தமிழ் சமூகத்தில், உணர்வுபூர்வமான சமூகத்தில் இது ஒரு புதிய விஷயமாக நான் சொல்வதாக தெரிந்தாலும் இதுதான் யதார்த்தம். இதை வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எண்ணத்தில் நான் சொல்கின்ற ஒரு விஷயம், அதிகமாக உங்கள் பிள்ளைகளை நம்பி விடாதீர்கள். எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் அதில் தவறு செய்வதால் இதுதான் நம்ம வந்து நம்பர் 1 தப்பு அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது வந்து செய்கின்ற தப்பு என்னென்னா, நம்ம ஒரு 50 வயது 60 வயதில் இருக்கின்றோம் அப்படின்னா நாம் புதுமையான இன்வெஸ்ட்மெண்ட் திட்டங்களுக்கு இன்னுமே பழக்கப்படாமல் இருப்போம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் அதிக பணத்தை வைத்திருப்போம். ஸோ சேவிங்ஸ் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரியான நிதி சார்ந்த பொருட்களில் நீங்கள் பணம் வைக்கும்போது உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த வட்டிங்கிறது 6லேருந்து 7 சம்திங் தான் இருக்கும். அது மிக குறைவான ஒரு வட்டி தான். ஏன்னா நம்ம இன்ஃப்ளேஷனே வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 7% அரசாங்கம் சொல்வதே இருக்கும்போது அதை தாண்டி தான் உண்மையான பணவீக்கம் இருக்கும். ஸோ நீங்கள் குறைந்த வட்டியில் வந்து முதலீடு செய்து வைத்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் பணம் வந்து வளரவே இல்லை, இன்னும் சொல்லப்போனால் அது குறைந்து கொண்டே வருகின்றது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஒரு நல்ல நிதி ஆலோசகரை நீங்கள் அணுகுனீங்கன்னா அவங்க இந்த டாப்பிக்கை இன்னும் விரிவாகவே சொல்லுவாங்க. ஸோ தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்க. ஏன்னா நம்ம பொருளாதாரம் வந்து மிக வேகமாக வளர்ந்துட்டு வரோம். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அளவுக்கு பணத்தை வந்து நம்ம பார்க்கல. இப்போ மிக அதிகமான பணம் வந்து நம்மளை சுற்றி சுழலும் போது அதை வந்து எப்படி பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதையும் தாண்டி இருக்கின்ற பணத்தை வளர்ச்சி அடைய வைக்க வேண்டியது மிக முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 30 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம பார்க்காத பணத்தை இப்போ பார்க்குறோம் அப்படின்னா அடுத்த 20 ஆண்டு 30 ஆண்டுகளில் இன்னும் மிகப்பெரிய பணத்தை பார்ப்போம். அப்படி மிகப்பெரிய பணத்தை பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற பணம் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடையவில்லை அப்படின்னா எளிய நிலைக்கு நம்ம வந்து சென்று விடுவோம். இதே வேகத்தில் நம்ம வந்து வளர்ச்சி அடையவில்லை அப்படின்னா. அதனால் எல்லா பணத்தையும் நீங்கள் வந்து தயவு செய்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ வைக்காதீங்க. நல்ல லாபம் சம்பாதித்து கொடுக்கின்ற பணம் வந்து நிறையா இருக்குது. அதையெல்லாம் கொஞ்சம் மெனக்கெட்டு கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா எளிமையாக இருக்கும். 3வது, இப்போ நான் சொன்ன அந்த விஷயத்துக்கு அப்படியே எதிர்ப்பதம், ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கக்கூடாது. நான் வந்து பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன், ஒருத்தர் எனக்கு 2 மடங்கு எடுத்து தரேன், 3 மடங்கு எடுத்து தரேன், ரிஸ்கே இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு யாராவது சொன்னால் அங்கே போய் முழு பணத்தையும் நம்ம முடக்கிடக்கூடாது. முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் நான் ட்ரேடிங் பண்ணி தரேன், உங்களுக்கு தினமும் 1000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கப்படுது. அந்த பணம் வந்து பங்குச்சந்தையில் நஷ்டம் அடையப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். முதலீட்டை பொறுத்த வரைக்கும் மிக அடிப்படையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன், லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன். யாராவது உங்ககிட்ட வந்து இதில் ரிஸ்கே இல்லை ஆனால் நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா அவங்க உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம். இல்லை அவங்களுக்கே தொழில் தெரியல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நாம் லோ ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முதலீட்டையும் மேற்கொள்ளக்கூடாது. ஹை ரிட்டர்ன் அப்படின்னாலே அந்த இடத்துல ஹை ரிஸ்க் அப்படின்னு புரிந்துக்கணும். முக்கியமாக நீங்கள் என்கிட்ட பணம் கொடுங்க, நான் 6 மாதத்தில் உங்களுக்கு டபுள் பண்ணி தரேன், 1 வருஷத்தில் டபுள் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாலோ கேரண்டீடாக உங்களுக்கு ரிட்டர்ன் தரேன். கேரண்டீட் ரிட்டர்னாலே 6% மேலே யாராலையும் கொடுக்க முடியாது. ஆனால் நான் கேரண்டீடாக உங்களுக்கு 18% தரேன், 20% சொன்னாலோ
அதெல்லாம் உங்களை ஏமாற்றப்படுகின்ற ஒரு விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதில் தள்ளி நின்றுங்க. நான் எப்படி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் போடக்கூடாதுன்னு சொன்னோனோ அதே மாதிரி அதிகமான ரிட்டர்ன்ஸையும் நம்ம தேடக்கூடாது. இப்போ நான் இந்த முதலில் சொன்ன இந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஸ்கேம் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும். இதை தாண்டி ஒரு 60 வயதுக்கு மேலே நாம் அனைத்து இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிற ஷேர் மார்க்கெட்டில் வைக்கக்கூடாது. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா தங்கமும் பெரிய அளவில் வளர்ச்சி அடையுது. நிறைய மக்கள் நான் தங்கத்தில் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதலீடு பண்ணுறாங்க. அப்போ அந்த ரிட்டர்னையும் பார்த்துட்டு நம்ம பணத்தை ஈக்விட்டிங்கும் போது ஷேர் மார்க்கெட்டோட தொடர்புடையது, அதில் இருக்கிறவங்களுக்கு புரியும். நான் தங்கத்தை ஏன் தொட்டேன் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் இல்லாதவங்க இந்த ஏற்றமான தங்கத்தை பார்த்துட்டு நான் எல்லாத்தையும் அதில் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அதிகமாக ரிட்டர்ன் தருகின்ற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போய் முழு பணத்தையும் நம்ம முடக்கக்கூடாது. கிளாசிக் எக்ஸாம்பிள் தங்கத்திலே நீங்கள் பார்க்கலாம். 17,000 வரைக்கும் போனது மறுபடியும் 13,000க்கு வந்துடுது. ஸோ இப்படி விலை குறையும் போது நீங்கள் நஷ்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு தேவை வந்தது அப்படின்னா நீங்கள் அதை தாங்க முடியாது. குறிப்பாக வருமானம் இல்லாமல் நாம் சேர்த்து வச்ச பணத்தில் மட்டும் நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கும்போது. ஸோ ரிட்டர்னை நோக்கி நீங்கள் ஓடாதீங்க. ஸோ 4வது பாயிண்ட் நம்ம டாக்குமெண்டேஷனில் ரொம்ப புவராக இருக்கும். நம்ம உயிலை பற்றி தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுட்டு வரோம். ஸோ டாக்குமெண்டேஷனில் புவராக இருக்கும் அப்படிங்கும்போது இந்த உயிலை நம்பர் 1 எடுத்துக்கலாம். யாருமே உயில் எழுதி வைப்பது கிடையாது. அது மிகப்பெரிய தவறு. அதுக்கு நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து நம்ம எந்த ஒரு அக்கௌண்ட்லேயும் நாமினி ஆட் பண்ணிட்டோமான்னு பார்க்கணும், அதில் கரெக்டாக இருக்குமான்னு பார்க்கணும். 3வது பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கேஒய்சிலாம் கரெக்டாக பண்ணி வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். நிறைய பேர் என்னென்னா கேஒய்சி பிளாக் பண்ணி வச்சிடுறாங்க. நம்மளால் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணாட்டாலும் அதை போய் கிளியர் பண்ணணும். அதுக்கு ஒரு அரை நாள் நான் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அதில் கவனம் செலுத்துவது கிடையாது. இப்படி நம்ம டாக்குமெண்டேஷனில் கவனம் செலுத்தலை அப்படின்னா பின்னாடி அது பெரிய பிரச்சனையாக வரும். நிறைய பேர் பட்டா வாங்கி வைக்காமல் கூட இருக்காங்க. இப்போலாம் அதெல்லாம் நடைமுறைகள் எளிமைப்படுத்திட்டாங்க. ஆனால் அதில் கூட நம்ம கவனம் செலுத்தாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய வருமானம், செலவு, சொத்து, கடன்கள் இதையெல்லாம் ஒரு சீட்டில் குறித்து வச்சுக்கோங்க. உங்களுடைய பேங்க் பாஸ்வேர்டு, ஐடி இதெல்லாம் கூட குறித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணி வைங்க. ஸோ இதை தான் நம்ம டாக்குமெண்டேஷன் சொல்கிறோம். நிறைய பேர் இதில் தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சோம்பேறித்தனம்னு சொல்லலாம். நமக்கு என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற ஒரு நினைப்பாக கூட இருக்கலாம். பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம டாக்குமெண்டேஷனில் பொதுவாக போராக இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் 5வது கடைசி என்னென்னா நம்ம மருத்துவ செலவுக்கு பெரிய அளவில் கவனம் செலுத்துவது கிடையாது. நாம் அதை கடைசியான ஒரு இடத்துல கூட வைப்பது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பலரும் பண்ணுகின்ற தப்பு. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா வயதாக ஏற்பட போகின்ற மிகப்பெரிய செலவே மருத்துவ செலவு தான். ஸோ அந்த மருத்துவ செலவை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம விஞ்ஞானம் அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. பல வியாதிகளுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, குணப்படுத்துகிறாங்க, சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. ஆனால் அதற்கெல்லாம் பணம் தேவை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹெல்த் கேரை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பணம் இல்லாட்டாலும் சமாளிச்சிடலாங்கிற ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம தனி கவனம் செலுத்தணும். உங்களுடைய செலவில் முதலில் இருக்க வேண்டியது ஹெல்த் கேர் சம்மந்தமான மருத்துவ செலவுகள் தான். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் தாழ்மையானுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது கொஞ்சம் அதிகமாக தான் வரும். 60 வயதில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு 45 வயதில் போட்டிருந்தா கூட உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸோட காப்பீடு தொகை கம்மியாக வந்திருக்கும். நீங்கள் முதல் முறையாக 60 வயதில் 65 வயதில் போடுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அதிகமாக தான் வரும். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற வியாதிகளும் அதிக செலவு வைக்க போகுது. நம்மளுடைய மருத்துவ பணவீக்கம் பார்த்திங்கன்னா 13% அப்படிங்கிற ரேட் ஆஃப் இதில் போயிட்டுருக்குது. அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த வருஷம் அதே வியாதிக்கு நீங்கள் 113 ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற உயர்ந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அதை தாங்கக்கூடிய சக்தி வேணும் அப்படின்னா நம்ம பல ஏற்பாடுகளை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய செலவுகளே முதன்மையான செலவாக முதல் செலவாக நம்ம மருத்துவ செலவு தான் இருக்கணும். மருத்துவத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அதில் மருத்துவத்துறையில் இருக்கிற அந்த பணவீக்கத்தை நம்மளால் கண்டிப்பாக நமக்கு வருமானம் இல்லாத போது ஈடுகட்டவே முடியாது. ஸோ அதனால் குறிப்பிட்டு நம்ம இதில் கவனம் செலுத்தணும். இந்த 5 விஷயத்தில் 5 தவறுகளில் நம்ம கவனம் செலுத்தாமல் இருக்கிறதுனால் ஏற்படுகின்ற தவறுகளில் உங்களுக்கு எது பொருந்தி வருது அப்படின்னு சொல்லுங்கள். இதை தவிர்த்து வேறு என்னென்ன பொதுவாக நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். பலருக்கும் அது போய் சென்றடையும். நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு.
தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.